வணக்கம். இது வைட்டல் வைப்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிஇஆர்டி இல்லைன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இரைப்பை உணவு குழாயில் ஏற்படுற பாதிப்பு. இந்த ஜிஇஆர்டியோட ஃபுல் ஃபார்ம் கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். இரைப்பை உணவு குழாய் அப்படிங்கிறது வயிற்றையும் உணவு குழாயையும் சேர்த்து ஒருங்கிணைந்த சொல். ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது சாப்பிட்ற சாப்பாடு திரும்புறதை குறிக்கிறது. உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் உணவு குழாய் வழியாக திரும்ப வெளியே வர்றது தான் அந்த ரிஃப்ளெக்ஸ். இந்த ஜிஇஆர்டி ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு செரிமான கோளாறு. இது பொதுவாக 25 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஏற்படும். இது பெரும்பாலும் உணவு குழாயும் வயிற்றுக்கும் இடையில் இருக்கிற தசையை பாதிக்குது. இதை எல்இஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற உணவு திரும்ப உணவு குழாய்க்கு வராமல் பார்த்துக்கிறதுல இந்த எல்இஎஸ் முக்கியமான பங்கு வகிக்குது. சில ரீசன்ஸ்னால இந்த எல்இஎஸ் பாதிக்கப்படும் போது இல்லை பலவீனம் அடையும் போது தான் உணவு ஈஸியாக திரும்ப வரதுனால நெஞ்செரிச்சல் ஏற்படுது. இதுதான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸே பல நாள் தொடர்ந்துச்சுன்னா இதுதான் ஜிஇஆர்டியாக மாறுது. இது வரத்துக்கான காரணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். சிலருக்கு லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை உணவு பழக்கங்களாக இருக்கலாம். உடல் பருமனாலேயும் இல்லை ப்ரெக்னன்சிக்கு அப்புறமும் இது ஏற்படலாம். இல்லை ஏதாவது காரணங்களால நாள்பட்ட இருமல் இருந்தாலும் இந்த எல்இஎஸ் அப்படிங்கிற தசை பாதிக்கப்படுது. இதனால நெஞ்செரிச்சலாக இது ஆரம்பித்து இது காலப்போக்கில் ஜிஇஆர்டியாக மாற வாய்ப்பு இருக்குது. மேல் வயிறு இல்லைன்னா நெஞ்செரிச்சல், த்ரோட்டில் ஏதோ வீங்கின மாதிரி ஒரு சென்சேஷன், கழுத்துலேருந்து புளிப்பான திரவம் வாய்க்கு வர்றது, நாள்பட்ட இருமல், இதெல்லாம் இதோட சிம்டம்ஸ். ஏதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் தொண்டை கரகரப்பாக இருக்குது இல்லை இருமல் வருது அப்படின்னா இது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால இருக்கலாம். இதோட இஷ்யூஸ் உங்களுக்கு சிவியராக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிகேஷன்ஸ் எடுத்தாகணும். இல்லை லேசான சிம்டம்ஸாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் உணவு பழக்கத்தை மாற்றுறது மூலமாகவும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாகவும் இதை கட்டுப்படுத்தலாம். சாப்பிட்ட அப்புறம் 2 மணி நேரத்துக்கு படுக்காதீங்க. உட்காந்துருக்கலாம் இல்லை வாக்கிங் போகலாம். உடற்பயிற்சி செய்தாலும் நல்லது. நைட் தூங்கும் போதும் லெஃப்ட் சைடில் படுங்க. தலையை உயர்த்தி வச்ச மாதிரி படுங்க. இரவு உணவை லைட்டாக சாப்பிடலாம். வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தா வறுத்த உணவுகள், சிட்ரஸ் பழங்கள், பூண்டு, வெங்காயம், கஃபைன் இதெல்லாம். தினமும் இஞ்சி ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கலாம். காய்கறிகள் நிறைய சாப்பிடலாம். பழங்களில் சிட்ரஸ் பழங்கள் தவிர ஆப்பிள், பேரிக்காய் இந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.